சட்டை தான் கிழிச்சிட்டு போனீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை கொடுமையாக தாக்கி பேசியுள்ளது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சருடைய மேஜையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இவரெல்லாம் நாட்டை காப்பாற்ற போறாங்க. சிந்தித்து பாருங்க, இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமீற்ற மாமன்றம், சட்டமன்றம் என்றால் மக்களுக்கு சட்டத்தை ஈற்றக்கூடிய மாமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காரணத்தில் அவர் இருக்கையில் இருந்து அவரை கீழே பிடித்து இழுத்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க. அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி. இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா? பிறகு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சிட்டு போனீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எங்களை பத்தியா விமர்சனம் செய்யற திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், திமுக முதலமைச்சராக இருந்தார். அந்த கட்சியில செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.